செந்தமிழ் காவலர் ஐயா சி இலக்குவனார் மற்றும் சிந்து கவிஞர் ஐயா வாயுமைநாதன் ஆகியோரின் நினைவை சுமந்து நடக்கிற புகழ்வணக்க பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயர் அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட எம் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று முழங்குகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி தங்கள் அலுவலையும் தங்களது பொருளாதாரத்தையும் இழந்து தங்களது வாழ்வை தமிழுக்காக, தமிழர்களுக்காக அர்ப்பணித்த பெருந்தகைகள் ஐயா இலக்குவனாரும் ஐயா வாயுமைநாதனும். அதில் ஐயா இலக்குவனார் அவர்கள் அவரோட நினைவு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கணும். குறிப்பாக திமுக தான் பெருமங்கு கொண்டாடி இருக்கணும். காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸை வீழ்த்துவதற்கு என்ன ஆயுதம் எடுத்து வீழ்த்துறது அப்படின்னு திமுக தடிமாறி நிற்குது. அப்போ 1960களில் இந்தியை திணித்த போது அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மொழி போராட்டம் வெடிக்குது. அந்த மொழி போராட்டத்தில் எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் தங்கள் உயிரை தியாகம் பண்ணுறாங்க. அந்த மொழி போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க பற்றி படர்ந்த மொழி போராட்டத்தை பற்ற வைத்தது மதுரை தியாகராசர் அந்த கல்லூரியில் தான். அந்த கல்லூரியில் பேராசிரியராக இருந்த நமது ஐயா இலக்குவனார் தான் அங்கு மாணவர்களை உருவாக்காது தமிழ் போராளிகளை உருவாக்குறாரு. எல்லாரையும் போராட தூண்டுறாரு. அவர் தமிழ் மொழி உணர்வை, இன உணர்வை ஊட்டி மொழி போராட்ட களத்தை நிற்க வைக்கிறார். அந்த மொழி போராட்டம் தான் காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டில் ஏத்துது. அந்த திமுகவின் ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. திமுக அதிமுக, திமுக அதிமுகன்னு. அன்னைக்கு காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதுக்கு காரணம் மொழி போராட்டம். அந்த மொழி போராட்டத்துக்கான விதையை ஊன்றியது, அன்றைக்கு நெருப்பை பற்ற வைத்தது நமது ஐயா இலக்குவனார் அவர்கள். அவர் நினைச்சிருந்தார்னா எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் உளப்பூர்வமாக தமிழை நேசித்தார், தமிழர்களை நேசித்தார். தமிழ் ஆசிரியர்கள் மாநாடு நடக்குது. மாநாட்டில் அமைச்சர் பேசுகிறாரு, தமிழ் பயிற்று மொழியாக இன்னும் பல காலம் பிடிக்குங்கிறது. உடனடியாக இலக்குவனார் எழுந்திருச்சு, நீங்கள் ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? தமிழை காப்பன் வாக்குறுதி கொடுத்து வாக்களை பெற்றுவிட்டு இப்படி பேசலாமான்னு ஒரு தமிழாசிரியர் அமைச்சரை எதிர்த்து பேசுகிறார். தமிழ்நாடு முழுக்க செய்தியாக மாறுது. பள்ளிக்கூடத்தில் எஸ் சார் அப்படி தான் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். உள்ளேன் ஐயா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் ஐயா இலக்குவனார் தான். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பதிப்பை தான் போப்பாண்டவர்கிட்ட அறிஞர் அண்ணா கொடுக்குறாரு. இந்தியாவில் ஒரு தமிழாசிரியர், ஒரு பேராசிரியர் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டாங்கன்னா அது ஐயா இலக்குவனார் தான். இன்னைக்கு குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவது போல, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுவது போல, அன்னைக்கு ஐயா இலக்குவனார் மீது பக்தவச்சலம் அரசு இந்திய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியது. இவர் மாணவர்களை போராட தூண்டுறாரு. தமிழ்நாடு முழுக்க மொழி போராட்டத்தை பத்த வைக்கிறாரு. இவரை கட்டுப்படுத்தணும்னா இவரை சிறைப்படுத்துவது ஒன்றுதான் வழி என்று 2 முறை அவரை சிறைப்படுத்தியது. அவர் பார்த்து வந்த வேலை இழந்தார். 2 முறை சிறைக்கு போனார். இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அடைக்கப்பட்டார். ஆனால் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளல. அந்த இலக்குவனாற்றை படித்தவங்க தான் ஐயா காளிமுத்து, ஐயா நல்லக்கண்ணு. பள்ளிக்கூடத்தில் ஐயா கருணாநிதியை படிச்சிருக்காரு. நாடறியப்பட்ட பெருந்தகை ஐயா இலக்குவனார். ஆனால் ஐயா இலக்குவனாருக்கு இந்த வாய்மேட்டில் ஒரு மணிமண்டபம் இருக்கா? ஏன் கட்ட முடியல? இலக்குவனாருக்கு இந்த பகுதியில் 2 பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். ஒன்று தானி கொட்டகத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2018 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் நினைவேந்தல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறோம்.
இப்போ வாய்மேட்டில் பொதுக்கூட்டம் போடுறோம். 2 பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சி போட்டிருக்கு. திமுக என்றைக்காவது ஐயா இலக்குவனாரோட படத்தை வச்சு ஒரு மலர் வழக்கம் செஞ்சிருக்கா? ஏன் செய்யல? வாய்மைநாதன் போன ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். அந்த வாய்மைநாதனுக்கு திமுக என்ன மரியாதை செஞ்சிருக்குது? இலக்குவனார் எங்க தாத்த, எங்கள் முன்னோர், தமிழை கொண்டு போய் சேர்த்தவர், தமிழுக்காய் வாழ்ந்து மறைந்தவர்கள் நன்றி உணர்ச்சியோடு நாங்கள் அவரை கொண்டாடுறோம். இன்னைக்கு திமுக 67 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்ங்கிற முழக்கத்தை வச்சாங்க. நாங்கள் எல்லா இடத்தையும் தமிழை மாற்றிடுவோம், நாடு முழுமைக்கும் தமிழ் இருக்கும் நாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? எந்த இடத்துல தமிழ் இருக்கான்? அன்பான சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடக்குதுன்னா சமூக வலைதளங்கள் இருக்குது, தொலைக்காட்சி இருக்கு, தொலைபேசி இருக்கு. ஒரு நொடி பொழுது நாட்டு இந்த மொழியிலிருந்து அந்த மொழிக்கு வந்து தகவல் தொடர்பு செய்ய முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில், மொழி போராட்ட காலத்தில் எந்த தகவல் தொடர்பு சாதனமும் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, தொலைபேசி இல்லை, எதுவுமே இல்லை. அன்னைக்கு கடித போக்குவரத்து மட்டும்தான். ஆனால் அந்த காலத்தில் 18 வயசு, 20 வயசு, 30 வயசு நிரம்பிய இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க மொழிக்காக போராடினார்கள், செத்து விழுந்தார்கள். அன்றைக்கு இருந்தது மொழி உணர்வு. ஆனால் இன்னைக்கு மொழி உணர்வு இருக்கா? அரை நூற்றாண்டுகள திராவிட கட்சியின் ஆட்சி தமிழ் மொழி சிதைத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் கல்வி மொழியா இல்லை, பயிற்று மொழியா இல்லை, வழக்காட்டு மொழியா இல்லை, வழிபாட்டு மொழியா இல்லை. எந்த இடத்திலும் தமிழ் இல்லை. எந்த இடத்திலும் தமிழ் இல்லாதால தமிழனிடத்துல தமிழ் இல்லை. தமிழை பேசுவது இழிவுங்கிற மனநிலைக்கு தமிழே வந்துட்டான். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட வெள்ளைக்காரர்கள் கூட தமிழை தூக்கி பிடிச்சு கொண்டாடினா வரலாறு. ஜி போப்புன தமிழன் தான். ஜி போப்பும் வெள்ளைக்காரன். மதம் பரப்ப இந்த நாட்டுக்கு வந்தான். மதம் பரப்ப வசதியாக இங்க இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை படிக்கிறான். இலக்கண இலக்கியங்களை படித்த பிறகு வந்த மதம் பரப்புகிற வேலையை விட்டுவிட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்குறான் ஜி போப்பு. அவன் சொன்னான், என் கல்லறையில் எழுதி வைங்க, இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குறான்னு எழுதி வைங்க. ஜோசப் பஸ்கின் இன்னொரு வெள்ளைக்காரன், அவன் பேரை வீரமா முனிவர்னு மாத்திக்கிட்டான், தமிழில் மாத்திக்கிட்டான். அவன் வந்து தமிழை இல்லை, ஆனாலும் தமிழை கொண்டாடினான். நீ ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிற, ஆங்கிலத்தில் பேசுவது பெருமன் நினைக்கிற, ஆனால் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவன் கூட தமிழை கொண்டான்னா, தமிழை போட்டுனான். நமக்கு ஒரு உளவியல் நோய், ஒரு தாழ்வு மனப்பான்மை. நாம் பேசுகிறப்ப ஆங்கில வார்த்தையை கலந்து பேசினோம்னா நம்மளை அறிவாளி நினைப்பான்னு நினைக்கிறேன். உலகத்தில் வந்து பெரிய பணக்காரன் வந்து பில்கேட்ஸு. அந்த பில்கேட்ஸ் சொல்கிறான், ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த முட்டாளாக என்னை கருதுகிறேங்கிறேன். நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு விட்டால் அறிவென்று நினைக்கிறாய். எவ்வளவு பெரிய இழிவான நிலை. நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. கருப்பாக இருந்தோமா தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம். எதுக்கு? 7 வாரத்தை சகப்பழகுங்கிறேன். நாம ஏன் சிவப்பாக மாறணும்? எதுக்கு? ஏன்னா கருப்பாக இருக்கிறது இழிவென்று நினைக்கிறோம். அப்போ சிகப்பாக மாறணும். அப்போ வாங்கி ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்தணும்னு. ஆப்பிரிக்கான்னு நாடு இருக்குது. நாம் கருப்பாக பயங்கரமாக இருப்போம், அவன் பயங்கர கருப்பாக இருப்பான். அந்த ஆப்பிரிக்காவில் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் யாராவது பயன்படுத்துகிறானா? அங்கே போய் 7 வாரத்தில் சிகப்பழகுன்னு யாராவது சந்தைப்படுத்த முடியுமா? அவன் ஒருபோதும் தன் நிறத்தை இழக்க மாட்டான். இந்த நிறம் என்பது இந்த மண்ணின் நிறம், என் முன்னோர்களின் நிறம், இந்த நிறத்தை மாற்ற மாட்டேன்னு நினைப்பான். ஆனால் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு வெள்ளைக்காரன், அவர் பேர் பிரிட்டோ. ஆனால் பிரிட்டோ அடிகளார்னு மாற்றிக்கிறாரு. அவர் ரோமில் இருந்த நிக்கல் அடிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நான் தமிழ்நாட்டில் வாழ தொடங்கிட்டேன், தமிழ் கற்றுக்கொண்டேன், தமிழர்கள் போல வாழ்வியலையும் உளவியலையும் மாற்றிக்கொண்டு விட்டேன். ஆனாலும் என் வெள்ளை நிறம் அந்நியமாக இருக்கிறது. என் வெள்ளை நிறத்தை கருப்பாக மாற்றுவதற்காக ஒரு களிம்போ ஒரு மருந்தோ இருந்தா கொடுங்க, தேய்ச்சிட்டு நான் கருப்பனாக மாறி போறேன்னு வெள்ளைக்காரன் சொல்றான். நீ கருப்பா இருக்கிற தாழ் மனப்பான்மையை கெடுத்துற. தமிழ்ல பேசுறத இழிவுன்னு நினைக்கிற. எதுக்கு பயன்படுத்துறோம், எதுக்கு பேச தெரியாம பேசுற. அலைபேசி இருக்குது,
எடுத்து பேசுகிறோம். வணக்கம் சொல்லுங்கன்னு பேச வேண்டியதானே. ஹலோ எது ஹலோங்கிற? யார் ஹலோ? அலெக்சாண்டர் கிரகாம்பெல் வந்து தொலைபேசியை வந்து கண்டுபிடிக்கிறான். அப்போ கண்டுபிடிக்கிறப்ப சோதனை பண்ணுறான். சோதனை பண்ணுறப்ப மறுமுனையில் அவன் காதலி இருக்கான். அவன் காதலியின் பேர் ஹலோ. அவன் காதலை வச்சு ஹலோ கேட்குதான்னா, ஏன்னா அவனுக்கு வந்து ஹலோன்னு காதலி இருந்தா. நீ எதுக்கு ஹலோங்கிற? உனக்கு ஹலோன்னு காதலி இருக்காளா, இல்லை அந்த ஹலோவுக்கு உனக்கு அதை தொடர்பு இருக்குதா? ஏன் சொல்கிற? தெரியாது சொல்லுவோம். அலைபேசி என்ன கேட்டால் 98 65 வாயில் வராது. 9865777555. ஏன் தமிழில் சொல்லிட்டோம்னா படிக்காத நினச்சிடுவான், நம்மளை முட்டாள் நினச்சிடுவான்னு உனக்கு மண்டைக்குள்ள இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழை பேசுறதுக்கு எழுதுறதுக்கு தமிழை உச்சரிப்பதற்கு அவ்வளவு தயக்கம். இதே தமிழ்நாட்டில் 800க்கும் மேற்பட்ட மொழி போராட்ட தியாகிகள் மொழிக்காக செத்து போயிருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழ்ல பேசினா அபராதம் இருக்குது பள்ளிக்கூடங்கள். ஆங்கிலம் என்பது ஒரு பாடமாக கற்பது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் கற்றால் பிரச்சனை. ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட போய் நீ வந்து தாய்மொழியில் சொல்லி கொடுத்தா அவன் சிந்திப்பான், யோசிப்பான். இது மண் புழு அப்படின்னு சொன்னா அப்ப விண்புழுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்பேன். மிதிவண்டி அப்படின்னா மிதிக்காத வண்டின்னு ஒன்று இருக்கான்னு கேட்பேன். கேள்வி கேட்பான், சிந்தனை வளரும், அவன் மேம்படுவான். நீ அவன்கிட்ட போய் சைக்கிள்னா அவனுக்கு புரியாது, மனப்பாடம் பண்ண தொடங்குவேன். மனப்பாடம் பண்ணான்னா ஒருபோதும் சிந்தனையாளனாக அறிவாளியாக படைக்கிற ஆற்றல் கொண்டவனாக மாற மாட்டான். அப்ப என்ன, தாய்மொழியில் கற்கணும், ஆங்கிலம் படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஒரு பயிற்சி நிலையம் இருக்குங்க, டியூஷன் சென்டர். அவன் என்ன சொல்றான், 45 நாட்களில் ஆங்கிலத்தை கற்றுத்தரோம். 45 நாட்களில் ஆங்கிலத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துறோங்கிறேன். 45 நாளில் ஒரு பயிற்சி நிலையம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து விட முடியும் என்றால் நீ ஏன் 12 ஆண்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்க? நீ 1வது தொடங்கி 12வது வரைக்கும் படிக்கிற ஆங்கிலத்தை. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days. இதை தாண்டி ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது. நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொடு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆங்கிலம் அறிவென்றும் ஆங்கிலம் அடையாளம் என்று கற்றுக் கொடுக்காத. அதுதான் இங்க பிரச்சனை. நாம எல்லாத்தையும் இழந்துட்டோமே. நாம் எப்படிப்பட்ட இனத்தில் பிறந்தவர்கள்? அன்பான சொந்தங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, வாழ்வியல் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்துக்கு பொதுமறை கொடுத்தவன் நமது பாட்டன் வள்ளுவ பெரும்பாட்டன். 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க வள்ளுவன் குறள்ல. அவன் சொன்ன குறள் எந்த காலத்துக்கும் பொருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் எழுதியது இன்றைக்கும் பொருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்ததா? இல்ல, ஜெர்மனிக்கு பொருந்தது, பிரான்ஸுக்கு பொருந்தது, இத்தாலிக்கு பொருந்தது. மானுட கூட்டம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் திருக்குறள் பொருந்தது. அப்ப எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற வகையில, எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற வகையில ஒரு அளப்பெரிய மானுட சாசனத்தை வள்ளுவன் 2000 ஆண்டுக்கு முன்பாக படைச்சான்னா எப்படிப்பட்ட மேம்பட்ட இடமா இருந்திருக்கணும். வள்ளுவன் பாடுறாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தரை எப்படி உபசரிக்கணும் 2000 ஆண்டுக்கு முடிய பாடிட்டேன். நோப்ப கொலையும் அணிச்சம் நோக்க கொலையும் இருந்துங்கிறேன். அணிச்சம் பூவை மோந்து பார்த்தா வாடி போயிடும். ஆனா விருந்தர் வந்து, வீட்டுக்கு வந்த விருந்தர் வந்து நீ முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடி போடுவாங்க. அப்ப முகம் கூட மாறுபடாம உபசரிக்கணுங்கிறான். அவன் வீரத்தை பாடுறான், மானத்தை பாடுறான். மயிர்நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர்நீப்பின் மாணவரிங்கிறான். கவரிமான் வந்து முடியை இழந்து வாழாது. ஏன்னா முடி போச்சுன்னா அந்த உடல் வந்து குளிரை தாங்கக்கூடிய திறன் இருக்காது. அப்ப குளிரால வாடி இறந்து போகும். அதான் பாடுறான், மயிர்நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர்நீப்பின் மாணவரின்னு. கவரிமான் எப்படி முடியை இழந்து வாழாதோ அதே போல நல்ல குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்கிற. 2000 ஆண்டுக்கு முன்பாக மானத்தை பற்றி போய்த்தான் வள்ளுவ பெரும்பாட்டன். அப்படி வாழ்ந்தார்களா? ஆம், சத்தியமாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள். கணக்கால் இரும்புறன்னு ஒரு பாட்டேன், சேர பாட்டேன். போர்ல தோத்து போறேன். போர்ல தோத்து போன பிறகு அவனை சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடிக்கப்பட்ட பிறகு அவன் வாயிற்காவலன்ட்ட வந்து எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி கொண்டு வாங்குறேன்.
வாய்க்காவலை அலட்சியமாக பார்த்துட்டு நடந்து போய் ரொம்ப நேரம் கழித்து தண்ணியை கொண்டாந்து இடது கையால் வச்சிட்றான். வச்ச உடனே அந்த சேரப்பாட்டன் கணக்காக இரும்புற பாடுறான், நான் எப்படிப்பட்ட மரபில் பிறந்தவன், ஒரு குழந்தை இறந்து பிறந்தால் கூட இறந்து பிறந்த குழந்தையை நெஞ்சை கீறி புதைப்பார்கள். தலை இல்லாமல், கால் இல்லாமல், மூஞ்சி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பிண்டமாக ஒரு உருவம் படைக்கப்பட்டால் கூட அந்த பிண்டத்தையும் கீறி புதைப்பார்கள். ஏனென்றால் வீரத்தழும்பு பெற வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட வீர பரம்பில் பிறந்த நான் இந்த நீரை அருந்தி வாழ மாட்டேன் என்று உயிரை விட்டான் மானத்துக்காக கணக்காக இரும்புறங்கிற பாட்டேன். அதே வள்ளுவன் சொல்றேன், விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துங்கிறேன். ஒரு நல்ல சுத்தமான வீரன் உடம்புல காயம் படாத நாட்களை வீணாக கழிந்து போன நாட்களாக கருதுவாங்கிறேன். அப்படி இருந்தாங்களா? இருந்தார்கள். நமது விடுதலை புலிகள் இருந்தார்கள். தலைவர் பிரபாகரன் சொல்றாரு விடுதலை புலிகளை பத்தி, தன் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னகரம் என்றால் அந்த சாவை தழுவிக்கொள்ள எங்கள் விடுதலை புலிகள் போட்டி போடுவாங்கன்னு, சாவுக்காக அந்த சாவு எனக்கு தான் வேணும்னு சாவுக்காக சண்டையிட்டவர்கள் விடுதலை புலிகள், நமது தமிழர்கள். அப்படிப்பட்ட மரபில், அப்படிப்பட்ட இனத்தில் வந்த நாம் எப்படிப்பட்ட நிலையில் நிற்கிறோம்? இந்த புலிகளுடைய நாம் சுமந்தோமா? நாம் கொண்டு வந்தோமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிலப்பரப்புகள், இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பகுதியை வென்றுவிட்டு மன்னாதி மன்னனாக வளம் வந்தான் நம் பாட்டன்கள். அவன் பேரு ராஜராஜன் இல்லை, அவன் பட்டம் ராஜராஜன். மன்னனுக்கெல்லாம் மன்னே, மன்னாதி மன்னே. அவன் வென்றான். ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான். அவன் மகன். அந்த கடாரம் எங்க இருக்கு? மலேசியாவில் இருக்கு. எந்த மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று நம் பாட்டன் பெயர் பெற்றானோ அதே மலேசியாவுக்கு 1000 ஆண்டுக்கு பின்பாக நாம் போறோம். கூலி வேலை கட்டு போறோம். நம் தாத்தன் அரசனாக கால் பதிச்சான், நாம் அகதியாக கூலியாக கால் பதிக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை! நாம் தான் உலகத்துக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு பிற்போக்குத்தனமாக அரசியல் புரிதலாக நிற்கிறோம். தமிழ்நாட்டை யார் ஆடுறதுன்னு இல்லையா? நாம மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டுட்டு, எதுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போடணும்? போட வேண்டிய அவசியம் என்ன? இல்லைங்க, எங்க தாத்தா திமுகவுக்கு போட்டாரு, எங்க அப்பா திமுகவுக்கு போட்டாரு, நானும் திமுகவுக்கு போடுறேன். எதுக்கு அதிமுக போடுறீங்க? எங்க பெரியப்பா அதிமுக போட்டாரு, எங்க மாமா அதிமுக போட்டாரு, நானும் அதிமுக போடுறேன். இதை தாண்டி ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு மக்கள் நலன் எதுவும் கிடையாது. ஆனாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போடுவோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. விடியல் கிடைச்சிருச்சா? யாராவது ஒரு திமுக அந்த பாட்டை போட முடியுமா? இப்ப எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு குடும்பம் ராஜ்யம் பண்ணுதுங்க தமிழ்நாட்டை. கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டாரு, அவர் மகன் ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு. நாளைக்கு உதயநிதி அவரும் ஆளை துடிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒருத்தர் வளர்ந்து வர்றாரு, இன்பநிதின்னு. 20 வயசு ஆகல, ஆனா அவருக்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கனவு இருக்கிறது. எப்பேற்பட்ட அறிஞர் பெருமக்கள், மாமன்னர்கள் ஆண்ட நிலம் இது. இந்த நிலத்தை கருணாநிதி குடும்பம் தான் ஆளணுமா? கருணாநிதி குடும்பத்தை விட்டு ஆளுக்கு வேற ஆள் இல்லையா? உதயநிதி தமிழ்நாட்டை சிறப்பாக செஞ்சிருவார். என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை தெரியுமா உனக்கு? ஏழ்மை தெரியுமா? அரசு பிறந்த பயணம் பண்ணியிருப்பியா? அரசு கழிப்புறை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அரசு பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்பியா? உங்க அப்பா நல்ல உடை உடுத்தாம அழுக்கூடை உடுத்தியதை என்னைக்காவது பார்த்துருக்கியா? அம்மா வறுமையில புலம்புறத புழுங்கிறத என்னைக்காவது பார்த்துருக்கியா? என்ன தெரியும்? வறுமை தெரியாது, ஏழ்மை தெரியாது, கஷ்டம் தெரியாது, கடன் தெரியாது, எதுவும் தெரியாது. மக்கள் துயர்னா என்னென்ன தெரியாது உதயநிதிக்கு. ஆனா அவரும் தமிழ்நாட்டை ஆளணும். நமக்கு சாபக்கேடு. நாம திமுக காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம், அதிமுக காசை கொடுத்தா வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம். யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு குத்திடுறது. நீ ஒரு தடவை குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதே குடைதேன்னு என்ன பண்றது?
ரோட்டில் போகிற மாரியாத்தா வந்து ஏமலை ஏறாத்தாங்கிற மாதிரி திமுகவுக்கும் அதிமுக நீ தான் ஓட்டு போடுற. என்ன பயன் விளைய போகுது சொல்லு. இந்த சிக்கல் சொல்லுங்க, இந்த சிக்கல் திமுக அந்த சிக்கலை தீர்த்து வச்சிருக்குன்னு. காவிரியில் தண்ணி விட்டு போராடுறோங்க. ஒரு ஆண்டு 2 ஆண்டா போராடுறோமா? 40 ஆண்டுக்கு மேலே போராடுறோம். வெள்ளக்காரன் நாட்டாண்டான். வெள்ளக்காரன் நாட்டை ஆடுறப்ப காவிரிலேயும் தண்ணி வந்துச்சு. வெள்ளக்காரன் ஆடுறப்ப மன்னராட்சி காலம், மன்னராட்சி காலத்தில் காவிரிலேயும் தண்ணி வந்துச்சு. காவிரியில் தண்ணி தர முடியாது என்று அன்னைக்கு தடுப்பை கட்டிய போது ராணி மங்கம்மான்னு ஒரு அரசி உடைச்சு தண்ணியை கொண்டு வந்த. வெள்ளக்காரன் ஆட்சி கால தண்ணி வந்துச்சு, மன்னராட்சி கால தண்ணி வந்துச்சு. ஆனால் நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த மக்களாட்சி காலத்தில் காவிரியில் தண்ணி வர மாட்டேங்குது. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, யார் ஆண்டாலும் காவிரியில் தண்ணி வராது. வாங்கி தர மாட்டேன், ஒருபோதும் வாங்கி தர மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவாங்கிறான். அவன் தடுப்பணை கட்டி முடித்து விட்டால் இனி வெள்ள காலத்தில் கூட தண்ணியை திறந்து விட மாட்டான். காவிரிக்கும் நமக்குமான 1000 ஆண்டுகள உறவு துண்டிக்கப்படும். என்ன செய்ய போறீங்க? இங்கே காவிரி டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்ங்கிறான். இந்த காவிரி சிக்கல்னா இந்த 3 மாவட்டங்களில் தான் போராட்டம். ஒன்று தஞ்சாவூரில், ஒன்று திருவாரூரில், நாகப்பட்டினத்தில். இது காவிரி டெல்டா மாவட்டங்கள், காவிரியால் மிகுதியாக பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் அடைக்கப்படுது. அதே போல கர்நாடகாவிலையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, ஹாசன் அப்படின்னு அங்கே ஒரு 4-5 மாவட்டம் இருக்கு. ஆனால் அங்கே காவிரிக்காக அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் மட்டும் போராட்டம் நடக்கல. ஒட்டுமொத்த கர்நாடகா முழுக்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடு என்று உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, தர முடியாது என்று மறுக்கிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி, தர முடியாதுன்னு மறுக்கிறேன். நாம் இங்கே காவிரியிலே தண்ணி கட்டு போராடுற போது அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. 91 காவிரி நடுவர் மன்றம் உத்தரவிட்ட போது கர்நாடகத்தை ஆண்ட பங்காரப்பாங்கிற முதலமைச்சர் அன்றைக்கு திட்டமிட்டு சதி செய்து 100க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொண்டு குவித்தார். கர்நாடகாவில் தமிழச்சிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அகதியாக அடித்து விரட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடோடி வந்தார்கள். அவ்வளவு பெரிய பேரவலம் நிகழ்த்தப்பட்டுச்சு. இந்த கொடுமைக்கு என்ன முடிவு இருக்கு? காவிரியில் தண்ணி கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அதை காங்கிரஸ் தீக்குமா, பாரதிய ஜனதா தீக்குமா, இல்லை திமுக அதிமுக தீக்குமா? ஒருபோதும் தீக்க மாட்டேன். ஏன்னா நோக்கமற்ற அக்கறையற்ற ஆட்சியாளர்கள். காவிரியில் தண்ணி வந்துட்டா இவன் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் மனக்கொள்ளை நடக்குது. இதே நாகப்பட்டினத்தில் அவ்வளோ பெரிய மனக்கொள்ளை. திமுக காரன் பூரா என்ன பண்ணுறான்? உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போயே பணத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்கான், மண்ணை கொள்ளையடிச்சு. என் அன்பான சொந்தங்களே, மண்டானே போனா போட்டுன்னு நினைக்கிறோம். 1 கிமிக்கு மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கிமிக்கு மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. தொடர்ச்சியாக மண்ணை அள்ளிக்கொண்டே இருந்தால் ஆறு தன்னோட உயிர்ப்பு தன்மையை இழந்துடும், நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடும். பெரிய பேராபத்து இருக்கு. அந்த மண்ணை கொள்ளையடிக்க கூடாது என்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போராடுது. என்றைக்காவது திமுக போராடி இருக்கிறதா? அதிமுக போராடி இருக்கிறதா? திமுகவின் ஆட்சி காலத்தில் மனக்கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராட்டம் செய்திருக்கிறதா? அதிமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடி இருக்கிறதா? போராட மாட்டார்கள். திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போவேன். மண்ணை எப்படி கொள்ளடிச்சு கொண்டு போறான்? ஹெலிகாப்டரில் கொண்டு போறானா? ஹெலிகாப்டரில் இல்லை அவன் ஏரோப்ளேன் ஏற்றி கொண்டு போறானா? இதே சாலை மார்க்கமாக போகுது. டிராக்டரில், லாரிகளில் இதே சாலை மார்க்கமாக மண்ணை அள்ளி கொண்டு போறேன். காவல்துறை, உளவுத்துறை என்ன பண்ணுது? என்ன பண்ணி கிழிக்குது? கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப யாராவது வெளியே உழவுறாங்களான்னு பார்க்கறது இந்த ட்ரோன் கேமராங்கிற பறக்கும் கேமரா விட்டு எங்கெங்க உழவுறாங்கன்னு பார்த்துச்சு, வேவு பார்த்துச்சு. அந்த ட்ரோன் கேமராவை ஆற்றுக்குள்ள விட்டு எங்கெங்க மண்ணை கொள்ளடிச்சான்னு பாரு. மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறான கைது பண்ணு, குண்ட சட்டத்தில் உள்ள போடு, கேட்கல. ஆனால் மண்ணை கொள்ளடிக்கிறவனை ஒருபோதும் இந்த அரசுகள் கைது பண்ணாது.
ஆனால் மணல் கொள்ளைக்காக எவன் போராடுகிறானோ அவன் மீது வழக்கை போட்டு அச்சுறுத்தும். அன்பான சொந்தங்களே, 2000 ஆண்டுகள தமிழ் சமூகம், 2000 ஆண்டுகளும் பின்னோக்கி போய் பாருங்க. எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனாவது, எந்த கொடுங்கோல் மன்னன் கூட மண்ணை கொள்ளடிக்கல, மலையை தகர்க்கல, இயற்கை வளங்களை அடிக்கல. அப்படி மன்னராட்சி காலத்தில் கூட அழிக்கப்படாதிருந்த இயற்கை வளங்கள் மக்களாட்சி காலத்தில், ஜனநாயக ஆட்சி காலத்தில் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டை போட்டு காசை வாங்கி கொண்டு வாழ்ந்து செத்து போகலாம். நமக்கு பிறகு நமது பேரம்பேத்திகள் பிள்ளைகள் எல்லாம் இதே வாய்மேட்டில் வாழணும், இதே தகட்டூரில் வாழணும், இதே தானி குட்டகத்தில் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். ஆனால் வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கேள்விப்படவே கூடாது. ஏன்னா அவ்வளவு வளம் மிகுந்த பகுதி இது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னா காவிரி, தென்பண்ணை, வையை, புறணைன்னு. அன்னைக்கு சோழ மன்னர்கள் காவிரியை கொண்டாடினா, வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா காவிரி, அந்த வானமே பொய்த்தாலும் சரி, ஒருபோதும் காவிரி தாய் பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள்னா. பாண்டிய மன்னர்கள் வைகையாற்றை கொண்டாடினா, பொய்யா குளக்கொடி, பொய்யாத நீர் தரக்கூடிய குளக்கொடி என்று வைகையை கொண்டாடினா. அன்னைக்கு சேசிப் இல்லை, கிட்டாச்சு இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்கலின் இல்லை, கனரக எந்திரங்கள், வாகனங்கள் எதுவுமே இல்லை. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டியும் கடப்பாறையும் மட்டும்தான். மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு நாடு முழுக்க ஏரிகளை வெட்டினான், குளங்களை வெட்டினான், கண்மாயை வெட்டினான், வாய்க்காலை வெட்டினான், ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சான், மக்களின் நீர் தேவையை போக்கினான், பாசனத்துக்கு தண்ணியை கொடுத்தான், எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தினான். மக்களாட்சி காலம் இல்லை, மன்னராட்சி காலத்தில். ஆனால் மக்களாட்சி காலத்தில் எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது? எந்த ஏரியும் எந்த குளமும் வெட்டப்படல, அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம்னு கேட்டோம்னா எதை சொல்லுவோம்? ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில் ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா இந்த நாடுகள் தண்ணீர் பெற்றுச்சு. துபாயில் மழைக்காலம்னு ஒரு காலமே இல்லைங்க. நம்ம ஊரில் 2 மாதத்தில் மழை பெய்ய போகுது, பருவமழை, மழைக்காலம்ங்கிறோம். துபாயில் அப்படி மழைக்காலம்னு ஒரு காலமே கிடையாது. சவுதி அரேபியாவோட ஆறே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அந்த துபாயில், கத்தாரில், ஓமனில், பக்ரைனில் என்றைக்காவது தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே மழை பொழியாது, மழை வளம் கிடையாது. அப்போ என்ன? கடல் தண்ணி மட்டும்தான் இருக்குது அங்கே. அப்போ கடல் வளம் மட்டும்தான். அந்த கடல் தண்ணியை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுக்குறான் அங்கே ஆள்றவன். இத்தனைக்கும் அங்கே துபாயிலையோ, கத்தார்லையோ, ஓமன்லையோ, சவுதி அரேபியாவிலையோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளலை, ஒரு மண்ணை ஆள்றான். அங்கே கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, தேர்தல் கிடையாது, மண்ணை ஆள்றான். அந்த மன்னனு கிடைச்சா போதும், குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், அவன் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல, கடைக்கோடி வரைக்கும் சாத்தியப்படுத்துறான். மழை வளம் இல்லை, கடல் வளம் இருக்கு. கடல் வளத்தை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுத்து ஒரு பாலைவன நாட்டில் தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே அளப்பரிய மழை வளம் இருக்கிறது. அன்பான சொந்தங்களே, ஒட்டுமொத்த பூமி பந்து, இந்த பூமி பந்தோட சராசரி மழைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர். 800 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு தான் பூமி முழுக்க பெய்யுது ஆண்டு ஒன்றுக்கு சராசரியா. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். உலகத்தில் 800 மில்லிமீட்டர் மழை பொழியுதுன்னா இங்கே 950 மில்லிமீட்டர் மழை பொழியுது. அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள்னு வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது வாழ முடியும். ஆனால் அது குறித்தான எந்த கவலையும் எந்த அக்கறையும் ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இல்லை. எப்படிப்பட்ட கேலி கூத்தான அரசாங்கங்கிறது ஒரே சம்பவத்தை சொல்லலை. 2018
இந்த சமயத்தில் சென்னையில் கடும் பஞ்சம், தண்ணி தட்டுப்பாடு, குளிக்க தண்ணி இல்லை, குழாயை திறந்தால் தண்ணி வரலை. சென்னையில் இருக்கக்கூடிய உணவகங்கள்லாம் மூடப்படுது, ஏன்னா தட்டு கழுவ முடியலை, சமையலுக்கு தண்ணி இல்லைன்னு மூடுறாங்க. அதே போல் பெரிய பெரிய ஐடி பார்க்க மூடுறான், மாலை மூடுறான், சென்னை ஸ்தம்பிச்சு போகுது. அந்த சமயத்தில் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆண்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணத்தை தந்த சேக்கிழார்னு சொன்ன பெரிய பேரறிஞர். நாம் கூட தப்பான சொன்னோம், கம்பராமாயணத்தை தந்த சேக்கிழார்னு தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதி முடிச்சுட்டு சேக்கிழார்ட்ட கொடுத்து எடப்பாடிட்ட கொடுத்துருப்பான்னு இருக்காரு, அவர் கொண்டு கொடுத்துருக்காரு. அதான் கம்பராமாயணம் தந்த சேக்கிழார். அவர் செல்லூர் ராஜு வைகானியில் தெர்மாக்கோல் அட்டையாளி எடுத்து போட்டுட்டு கடல் தண்ணி ஆவியாகிறத தடுக்க போகிறேன்னு உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா செல்லூர் ராஜு. அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், அவர் ஒரு ரகம், அவர் நிகழ்காலத்தே வாழ மாட்டார், இறந்த காலத்தில் வாழ்வார். வாஜ்பாயை நான் பார்த்தேன், நேற்று பேசினேன் பாரு, அவர் வாக்கேட்ட கூத்திருக்கே. பாமக வந்து ஐயா ராமதாஸ் வாக்கு கேட்குறப்ப ரெட்டலைக்கு பதிலாக ஏதோ வாயில் வரதா சொல்லிடுறாங்க. அவர் ரெட்டலைன்னு வரல, வேறு ஏதோ சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, வழக்கம் போல் திமுக அதிமுகவை தோற்கடித்துன்னு பேசிடுறாங்க. பேசின உடனே கடுப்பை மனசை வச்சுக்கிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் பாமக வச்சிருந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்குறது. வாக்கு கேட்குறப்ப வேட்பாளர் நிற்கிற கும்பிட்டுக்கிட்டு பாமக வேட்பாளர், இந்த பாமக வச்சிருந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே உங்களுக்கு ஓட்டை போட்டுனார். இது ஆப்பிளா? ஆப்பிள் பழம் இல்லைங்க, மாம்பழம். எந்த பழமாக இருந்தாங்க, எல்லா பழமும் உடம்புக்கு நல்லதாங்க. அந்த திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி செல்லூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், இந்த அறிஞர் குழுவெல்லாம் ஒன்று கூடி இந்த தண்ணி தட்டுப்பாட்டை சென்னையில் போகணும்னா என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் யோசனை சொல்கிறேன், இந்த தண்ணி தட்டுப்பாட்டை போகணும்னா மழை பெஞ்சால் மட்டும்தான் முடியும்னு கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சவருக்கு மழையை பெய்ய வச்சிடலாம். அது எப்படி முடியும்? சீனா போன்ற நாடுகளில் வந்து பெரிய தொழில்நுட்பம் இருக்குது, அங்கே பணம் இருக்குது, அவங்க செயற்கையாக மழை பொழிய வைக்கிறாங்க. இங்கே அவ்வளோ தொழில்நுட்பம் இல்லை, காசும் இல்லை, என்ன பண்ணுறங்கிறப்ப அவ்வளோலாம் தேவையில்லை, லோ பட்ஜெட்டில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம மட்டும் ஆள் இருக்குங்கிறாங்க. எப்படி லோ பட்ஜெட்டில் மழை பெய்ய வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லேயும் சாமியார் இருக்கான். கோயிலுக்கு குறை வச்சு சாமியாரை குறை வச்சு யாகம் வளர்த்தோம்னா அவன் வளர்க்குற யாகத்தில் வருண பகவான் மனம் குளிர்ந்து அப்படியே மலையை கொட்டி விட்டுருவார். அப்போ ஏரி குளம் கண்மாலாம் நிறைஞ்சு போகும். இங்கே சென்னையில் தட்டுப்பாடு வந்து தீர்ந்து போகும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அரசு சுற்றறிக்கை விடுது, நீங்கள் கோயிலில் உட்காந்து யாகம் வளங்க, மழை பெய்ய வைங்கன்னு. என் அன்பான சொந்தங்களே, யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும். மரம் வளர்த்தா தான் மழை வரும். மழை வரலன்ட்டு கழுதைக்கும் திருமணம் பண்ணுறேன். கழுதைக்கும் திருமணம் பண்ணால் கழுதை குட்டி வேணா வரும். எப்படி மழை வரும்? நீ எந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்க? நீ 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற. செவ்வாய் தண்ணி இருக்கான்னு பார்க்குற. பூமியோட அந்த துருவத்தில் இந்த துருவத்துக்கு வந்து ஒரு நொடி பொழுந்த செய்தியை கடத்துற. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். என்ன நம்புற? பூனை குறுக்க போனால் அபோசகனம்ங்கிற. இந்த வீதியில் வந்து யாரோ குறுக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி குறுக்க போகிறாரு, உனக்கு அவசரமாக தெரியல. காமராஜன் அமைச்சர் குறுக்க போகிறார், அவசரமாக தெரியல. இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் குறுக்க போகிறார், அவசரமாக தெரியல. ஒரு அப்பாவி கூனக்கரு குறுக்க போனால் அவசரம்ங்கிற. அது சோறு கிடைக்காம யார் வீட்டில் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, யார் வீட்டில் மீன் குழம்பு வைப்பாங்க, நமக்கு 4 துண்டு தரமாட்டாங்களே, ஏங்கி தவிக்குது ஒரு அப்பாவி பூனை. அந்த பூனை குறுக்க போனால் அவசரம்ங்கிற. என்னன்னா, நீ ஒரு அவசர வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வெளியே கிளம்புது. என்ன ஒன்றை விட முக்கியமான வேலை, உன்னை ஓவர்டேக் பண்ணிடுது. அது ஒன் தவறு. பூனை தோத்து போனது ஒன் தவறு. ஆனால் சொல்கிற பூனை குறுக்க போனால் அவசரம். மக்களின் மனதில் என்னவா இருக்கு பாருங்க. அரசியல் போதாமே, விழிப்புணர்வு இல்லை. அதை பயன்படுத்தி கொண்டு திரும்ப திமுக அதிமுக ஆண்டு கொண்டிருக்கேன். வாக்கின் வலிமையை நம்ம உணரல. நம்ம போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்குரிமைங்கிற உரிமையும் போராடித்தான் பெற்றோம். முதல் தேர்தலில் எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது, குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை கிடையாது. அன்னைக்கு ஆண்களில் யார் படித்தவனோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசுதாரோ, யார் பண்ணையாரோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை.
அன்னைக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை வேண்டும்னு ஜனநாயக போராட்டம் நடத்தி அரசியல் அழுத்தம் கொடுத்து அந்த வாக்குரிமைங்கிற உரிமை பெறப்பட்டுச்சு. அந்த வாக்குரிமையின் மதிப்பு அறியாது நாம காசுக்கு வித்து கொண்டிருக்கோம். வாக்கு 2000 ரூபாய் காசு தரங்கிறான், 4000 ரூபாய் காசு தரங்கிறான். நமக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி அவன் நமக்காக சேவை செய்வானா? நமக்காக உழைப்பானா? ஒருபோதும் செய்ய மாட்டான். அவன் நாளைக்கு கொள்ளையடிப்பான், நாட்டை கொண்டாந்து நடுத்தருக்கு எடுத்துவேன். திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுக கொடுமையான ஆட்சியை கொடுத்துச்சா? ஆமா, கொடுமையான ஆட்சியை கொடுத்துச்சு. அதிமுகவுக்கு எந்த விதத்தில் திமுக மாற்று? நீங்க திமுகவை நம்பிக்கொண்டு வாக்கு செலுத்தினீங்க. இந்த 2 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் திமுகவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அதிமுகவின் ஆட்சி காலத்திலே மதுபான கடைகள் திறக்கப்பட்ட போது திமுக போராடியது. மதுபான கடையை மூடுங்கள், இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே இளமதவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, ஆகவே மதுபான கடையை மூடுங்கள் என்று தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது அம்மையார் கனிமொழி. ஆனால் திமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கிறதா? மதுபான கடையை எங்கேயும் மூடல. கள்ளச்சாராயம் பெருகிடுச்சு. கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல, கஞ்சா பெருகிடுச்சு. டாஸ்மாக் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, அபின், மெத்து, கராயின், எல்லா போதை வஸ்துகளும் தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. காவல்துறையும் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போயிட்டான் கள்ளச்சாராயம் குடிச்சு. அதற்கு காரணம் யார்? ஐயா ஸ்டாலின். ஒழுங்கா நிர்வாகம் பண்ணியிருந்தா இவ்வளவு உயிர் போயிருக்காது. கள்ளச்சாராயத்தை அந்த கள்ளச்சாரத்தை கண்ணு குட்டின்னு ஒருத்தன் வைக்கிறான். அவன் என்ன, ராத்திரி போய் பொருட்களை வாங்கி கொண்டாந்து வச்சு விடிய காலத்தை கள்ளச்சாரத்தை காய்ச்சி காலையில் எல்லாருக்கும் விற்று சாயங்காலம் செத்து போயிட்டாங்களா? அவன் பல மாதங்களாக கள்ளச்சாரத்தை காய்ச்சி விற்று கொண்டிருக்கான். அவன் வைக்கிற இடத்துல 200 மீட்டரில் நீதிமன்ற வளாகம் இருக்கு, 200 மீட்டரில் காவல் நிலையம் இருக்கு. உளவுத்துறையும் காவல்துறையும் சரிவர செயல்பட்டு இருந்தால் அவனை என்றைக்கோ கைது பண்ணியிருக்கலாம், சிறைப்படுத்திருக்கலாம், கள்ளச்சாரத்தோட புழக்கத்தை அடுத்திருக்கலாம். ஆனால் தடுக்கலை. முதல்ல ஒருத்தன் குடிச்சு கள்ளச்சாரத்தை செத்து போகிறான், சுரேஷ்னு ஒருத்தன். அதுக்கப்புறம் 2 பேர் செத்து போகிறான். 3 பேர் சாகிற வரை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அது கள்ளச்சாராய மரணம் இல்லை, வாந்தி வலிப்பில் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த சாவை மூடி மறைக்கிறது. அந்த சாவுக்கு இறுதிச் சடங்கு போன பல பேர் அங்க கொடுத்த கள்ளச்சார பாக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு அவனும் செத்து போனான். முதல் நாள் விழிப்புணர்வோடு கள்ளச்சாரம் குடிக்காதீங்க, குடிச்சவங்க மருத்துவமனைக்கு வந்துருங்கன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தா 50 பேரை தடுத்துக்கலாம் சாகாம. ஆனா அதையும் செய்யல. 68 பேரை சாக விட்டது இந்த கேடுகட்ட திமுக அரசு. நாம டாஸ்மாக் சாராயத்தை மூடுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னா டாஸ்மாக் மூணுனா கள்ளச்சாராயம் பெருகிடுங்கிறான். அன்பான மக்களே, டாஸ்மாக் மூணுனா கள்ளச்சாராயம் பெருகாது, டாஸ்மாக்கால தான் கள்ளச்சாராயம் பெருகுது. டாஸ்மாக்ல சாராயம் குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் குடிக்காம இருக்க முடியாங்கிற நிலைக்கு தள்ளப்படுறேன். பொழுது புலந்த உடனே குடிக்கிறான், அந்தி சாஞ்ச உடனே குடிக்கிறான், மதிய பொழுதா குடிக்கிறான். குடிச்சு உடல் கெட்டு போய் எந்த வேலைக்கும் போறதில்லை. பொண்டாட்டியில் காசு இருக்கா, காசை பறிச்சுட்டு போறான். நகை இருக்குதா, நகையை எடுத்துட்டு போறான். இல்ல பண்ட மாத்திரம் இருக்கா, அதை அள்ளிக்கிட்டு போறான். கடைசியா எதுவும் இல்லையா, தாலிக்கயிறு இருக்கா, தாலிக்கயிறு அறுக்கிறான். இப்படி குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் சாலையில் நின்று கொண்டு வரவன் போனாட்டெல்லாம் 5-10 பிச்சை எடுக்கிறான் குடிக்கிறதுக்காக. 120 ரூபா காசு கொடுத்து அவனால் சாராயம் குடிக்க முடியல, டாஸ்மாக் சாராயம் குடிக்க முடியலன்னா 30 ரூபா கொடுத்து கள்ளச்சாராயமாவது குடிச்சிடலாம் நினைக்கிறான். அதனால குடிக்கிறான், செத்து போறான். நீ டாஸ்மாக் கடையை மூடாம இந்த குடி நோயாளிகளை கட்டுப்படுத்த முடியாது. அறிஞர் அண்ணா கட்சி ஆட்சியை பிடிக்குது 67. அன்னைக்கு அண்ணா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். ஆனா 1 படி அரிசியை கூட கொடுக்க முடியல. அப்ப சொல்றாங்க போதிய நிதி இல்லை, நீங்க பேசாம சாராய கடையை தந்து விட்டுருங்க, வருமானம் வரும், அதை வச்சு நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்னு. நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யர் என்று பெயரெடுத்தாலும் சரி, நான் ஒருபோதும் சாராய கடையை திறக்க மாட்டேங்கிறது. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைங்கிறார் அண்ணா.
மது விலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் சொன்னவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கிய திமுக, அந்த அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்திருக்கக்கூடிய அதிமுக, ரெண்டு கட்சியும் தான் இன்னைக்கு சாராய கடை நடத்துது. ஏன்னா அதை பற்றி எந்த கடையும் இல்லை. சாராய கடையை மூட சொல்லி போராட்ட காலம் போய் பள்ளிக்கூடத்தில் பிடிக்கக்கூடிய பிள்ளை கஞ்சாவை போட்டுட்டு தலைமை ஆசிரியர் அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் செய்தி ஆகுது. சாதாரண பள்ளி மாணவர்கள்ட்ட, கல்லூரி மாணவர்கள்ட்ட கஞ்சா பொருட்கள் போயிடுச்சு. கஞ்சா போயிடுச்சு, அபின் போயிடுச்சு, எல்லா போதைப் பொருளும் போயிடுச்சு. தமிழ்நாட்டோட அமைச்சர் ஐயா ஸ்டாலின், முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாங்க? என்ன செஞ்சு கொடுக்காங்க? எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. நெல்லையில் ஒரு அரசு பேருந்து, அரசு பேருந்தில் ஒரு கான்ஸ்டபிள் ஏறுறாரு. கான்ஸ்டபிள் ஏறுறப்ப கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறார். இல்லை நான் கான்ஸ்டபிள், நான் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு அவர் மறுக்கிறார். அப்போ கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் இடையே ஒரு வாய் தகராறு ஏற்படுது. டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது குறித்து. அந்த வாய் தகராறு வந்த அந்த காணொளி வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் விட்டுறான். சமூக வலைதளங்களை விட்ட பிறகு 3 நாள் வரைக்கும் காவல்துறை போக்குவரத்து துறையை பழி வாங்குது. தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்தினர்கள், அரசு பேருந்தோட ஓட்டுநர்கள், நடத்துறர்கள் மேலே வழக்கு. என்ன வழக்கு? வண்டியில் சீட் பெல்ட் போடல. சீட் பெல்ட் அங்கே இல்லையே, அது ஏன் பிரச்சனை இல்லை, உன் மேலே கேஸு. வண்டியை 10 அடி தள்ளி நிறுத்திருக்க, அதுக்கு கேஸு. உன் சட்டை கசங்கிருக்கு, அதுக்கு கேஸு. இப்படி தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து துறையை சேர்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கு போடுது காவல்துறை. ஏண்டா வழக்கு போடுதுன்னு பார்த்தா, இந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு வந்துச்சுல்ல, அந்த 2 பேருக்குமான மோதல் 2 அமைச்சகத்துக்குமான மோதலாக மாறுது. அதுக்கு பிறகு இந்த 2 அமைச்சகத்தையும் சரி பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்ஸ்டபிளையும் அந்த கண்டக்டரையும் வர வச்சு 2 பேரும் கண்களோட கண்கள் பேச வச்சு, கண்கள் இனிக்க, இதயம், கண்கள் பணிக்க, இதயம் இனிக்க, காதல் கசிந்துருக்க, 2 பேரும் தேநீர் கோப்பையை வச்சு அப்படி சியர்ஸ் அப்படின்னு அடிச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சி, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், 2 பேரும் கட்டி பிடிச்சி அந்த காணொலியை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட பிறகு அந்த போக்குவரத்துறை அமைச்சகத்துக்கும் காவல்துறை அமைச்சகத்துக்குமான மோதல் சரியாகுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? ஏண்டா தேவையில்லாமல் காவல்துறை சார்பில் நீ ஓட்டுநர் மேலே, நடத்துனர் மேலே வழக்க போகிறோன்னு ஏன் கேட்கல? ஏன்னா அந்த லட்சணத்தை இருக்குது நிர்வாகம். ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்கே போகிறான், மேற்கு வங்காளம் போகிறேன். போகிறப்ப அங்கே உலக கோப்பை மாதிரி 2 கோப்பை இருக்குது. வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு யாரை ஏமாத்தலான்னு பார்க்குறேன். அந்த கோப்பை எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட போய், நான் பாகிஸ்தான் போய் உலக கோப்பையில் இந்த எங்களுக்கான உலக கோப்பையில் வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்த்து தருவீங்கிறேன். ஐயா ஸ்டாலினும் உலக கோப்பையை வென்ற அவருக்கு வாழ்த்துக்கன்னு சொல்லி புகைப்படம் எடுத்து தர்றாரு. இன்னொரு கோப்பையை வச்சு உதயநிதியை போட்டோ எடுக்கிறேன். அந்த போட்டோ வெளில வருது. கடைசியாக பார்த்தா தெரியுது அவன்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது, வெளிநாடே போனதில்லைன்னு. ஆனால் அவன் பாகிஸ்தானில் போய் உலக கோப்பை வென்றதா சொல்லி முதலமைச்சர்கிட்ட போட்டோ போட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஏன்னா நிர்வாகம் அவ்வளோ லட்சணத்தை இருக்குது. ஒரு கர்மாந்தம் தெரியல. என்ன கோட்பாடு வச்சிருக்க திமுகவில்? திமுக பேசக்கூடாது, திமுக கேள்வி கேட்கக்கூடாது. பேசுவோம்டா. திமுக தான் நார் கடிப்போம். கருணாநிதியை போய் சொல்லலாமாங்கிறீங்க. கருணாநிதியை போய் சண்டாளன்னு சொல்லலாமா? சண்டாளன்னு சொல்ல மாட்டோம். சண்டாளன் நீ சொல்லலை. ஆனால் சதிகாரன் சொல்லலாமா? கொலகாரன் சொல்லலாமா? துரோகி சொல்லலாமா? நயவஞ்சகன் சொல்லலாமா? அயோக்கியன் சொல்லலாமா? எல்லாத்தையும் சொல்லும்டா. பிறப்பு யாரையும் புனிதப்படுத்தாது. கோட்சே வாழ்ந்து கொண்டில்லை, செத்து போயிட்டான். ஹிட்லர், முசோலினி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இறப்பு யாரையும் நியாயப்படுத்தாது. கருணாநிதி செஞ்சது போல துரோகம், நயவஞ்சகம். அதனால திமுக சாடுவோம், கிழிப்போம். 2009 கண் முன்னே ஈழத்தில் கொத்து கொத்தாக மக்கள் கொன்றடிக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் செத்து விழுகிறார்கள். அப்படி கொன்றடிக்கப்பட்ட போது ஈழத்தமிழ் மக்களின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த துரோகி கருணாநிதி. யார் மறுக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈழ படுகொலை குறித்தான செய்தி போகக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு ஊடகங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது இதே கருணாநிதி. இந்தியாவில் எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கு? எந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை புகுந்திருக்கு?
சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை புகுந்து வழக்கறிஞர்களை தாக்கி நீதிபதி மண்டையை உடைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியேறிய காட்சியை நாம் பார்த்தது தமிழ்நாட்டில் தான். அடிக்க வச்சது கருணாநிதி. எதுக்காக? ஈழ படுகொலையை மறைக்கிறதுக்காக. இங்க சென்னை கொளத்தூர்ல முத்துக்குமார், லண்டன்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சிறுகாழி ரவிச்சந்திரன், மலேசியா ஆனந்த், கடலூர் செபஸ்டின், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஈழ படுகொலைக்காக செத்து போனார்கள். அத்தனை சாவையும் காதல் தோல்வி, கடன் தொல்லை, குடும்ப தகராறுன்னு சொல்லி மூடி மறைச்ச படுவாதகன் கருணாநிதி. என்ன பண்ணுச்சு திமுக? திமுக இந்த கோட்பாடு இருக்கு, இந்த கொள்கை இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லு. திமுக இந்த கோட்பாடு இருக்குன்னு. திமுக தொடங்கப்பட்டது காங்கிரஸை வீழ்த்துவதற்காக. காங்கிரஸை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட திமுக அதே காங்கிரஸோடு இன்றைக்கு கூட்டணியில் இருக்குது. நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க போறோம் என்று சொன்ன திமுக பாஜகவோட கூடி கும்மி அடிக்குது. என்ன கோட்பாடு இருக்கு திமுகவில்? ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை. மாநில சுயாட்சி மாநாடு போடுறாங்க. சேலத்தில் தேர்தலுக்கு முன்பாக மாநாடு போடுறப்ப மேடையில் வந்து திமுகவை சேர்ந்த தலைவர் பொதுமக்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தை காமிக்கிறாங்க. கூட்டத்தில் பார்த்தா ஒரு 10 பேர் கீழே வட்டமாக உட்காந்துருக்கேன். தரையில் உட்காந்து நடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா சீட்டு கட்டை போட்டுக்கிட்டு மாநில சுயாட்சியை நாங்கள் மீட்பேன். என்ன மாப்பிள்ள ஜோக்கர் ஒன்றும் வர மாட்டேங்குது, எல்லா ஜோக்கரும் மேடையில் உட்காந்துருக்கு மாப்பிள்ள. எனக்கு எங்கள் ஊர் பக்கம் வந்து கருமாதி விடுன்னு வச்சுக்கோங்க, விடிய முடிச்சிடணும்னு சொல்லி சீட்டாட்டத்தை போடுவாங்க. ஏன்னா தூக்கம் வரக்கூடாது, இருக்க பெருசுகளை பூரா சீட்டாட்டத்தை போடும். ஆனால் ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டாட்டத்தை போட்டதை இங்கே தாங்க பார்க்குறேன். நம்ம மாநாடுன்னு நினைக்கிறோம், அவன் கருமாதி விட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு வியப்பு என்னன்னா, சீட்டாட்டம் போட்டதில்லை, இந்த மாநாட்டுக்கு போனால் சீட்டாட்டம் போடலாம்னு ஒருத்தன் ஞாபகார்த்தமாக சீட்டுக்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் எத்தனை மாநாடு பார்த்துருப்பான், எவ்வளவு போட்டிருப்பான் அவன் சொல்ல. அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கு பாருங்க, கற்றுக்கணும். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் முடியுது, மாநாடு முடியுது. மாநாடு முடிஞ்சோடனே பொதுக்கூட்டம் முடிஞ்சோடனே உறவு எல்லாம் நாற்காலி எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. எங்கேயாவது பிளாஸ்டிக் பை இருக்கா, பிளாஸ்டிக் போத்தல் இருக்கா, எடுத்து ஒரு ஓரமாக வச்சு துப்புரவு பண்ணிச்சுறாங்க. திமுக பொதுக்கூட்டம் முடிஞ்சு என்ன பண்ணுறான்? முடிஞ்ச உடனே பார்க்குறான், எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பார்க்குறேன். இருந்தா வாழைத்தாரை பிடிச்சி தொங்குறான். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் சென்னையில், திமுக பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்த முறை தலைமையில் ஒரு நாட்களை வச்சு வீட்டுக்கு போயிட்டான். காசரில் வர வரைக்கும் லாபம் நாட்கள் எடுத்து போயிட்டான். இப்படிப்பட்ட கட்சியை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எந்த கோட்பாடும் இல்லைங்க. ஒரு கோட்பாடு, ஒரு கர்மாந்திரம் கிடையாது. ஊரடிச்சு உலையில போடுறது, எவன் தாலி அறுக்கிறது, இதுதான் திமுகவின் கோட்பாடு. நீ என்ன நல்லது பண்ண போற நாட்டுக்கு? 250 கோடியை செலவு பண்ணி கார் ரேஸ். யார் அப்பவுண்ட் காசுரா? யார் அப்பவுண்ட் காசு? கருணாநிதி காசா? ஸ்டாலின் காசா? இல்ல முத்துவளர் காசா? யார் காசு? மக்களின் வரி பணம். அடித்தட்டு உழைக்கும் மக்கள் ஒவ்வொரு நாளும் திண்டாடுறான், ஆனா பறக்கிறான். 100 ரூபாய் காசுக்கு, 1000 ரூபாய் காசுக்கு அவ்வளவு அல்லாடுறான். அடித்தட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுற வேலையில கார் ரேஸை யாரா கேட்டது? எதுக்கு கார் ரேஸ் நடத்துறீங்க? எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு. துணை முதலமைச்சரா உதயநிதி ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு சிறப்பாயிடுங்க. உதயநிதிக்கு என்ன தெரியும்? ஒரு கருமாந்திரம் தெரியாது. ஆனா தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. நாங்க ரெட்டலுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறாரு. நீங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவை சந்திச்சு இவ்வளவு பேரிடரை சந்திச்சு கூட புரியலன்னா என்ன பண்றது? இதே தஞ்சாவூர்ல, நாகப்பட்டினத்தில், திருவாரூர்ல கஜா புயல் வந்துச்சு. யார் வந்து பார்த்தா? நாம் தமிழர் கட்சி 45 நாட்களுக்கு மேலாக நாங்கள் களத்தில் நின்னோம். எங்கள்கிட்ட காசு பணம் இல்லைங்க, காசு பணம் இல்லை, லட்ச ரூபாய் இல்லை, கோடி ரூபாய் இல்லை. உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள்ட்ட பிச்சை எடுத்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சோம். தென்னை சாஞ்சிருச்சா, சென்னை விழுந்துருச்சா, தென்னம்பளை நடுவும் நட்டோம். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, விவசாயிகளை பார்த்து ஆறுதல் சொன்னோம், உதவி பண்ணோம், கை தூக்கி விட்டோம். யார் வந்தா? இந்த அமைச்சர் வந்தாரா? வேதாளத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார வந்தாரா?
இதே வேதாரண்யத்துக்கு வந்து நரேந்திர மோடி வந்தார் 2016. நரேந்திர மோடி புண்ணிய பூமியான அந்த வேதாரண்ய மண்ணில் கால் பதிப்பதில் பெருமை கொள்றேன். வேதாரண்ய மண்ணில் கால் பதிக்கக்கூடிய ஒரே பிரதமர் நான் தான் சொன்னாரே நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி 2017-18 கஜா புயலின் போது மக்களை பார்க்க வந்தாரா? மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரா? எதுக்கு இந்த கட்சிகள்? நாம அழிவின் விளிம்பில் நிற்கிற போது கஷ்டப்படுறப்ப ஒருபோதும் வர்றதில்லை. எங்க கண் முன்னே அவ்வளவு அநியாயங்க, அக்கிரமங்க. தூத்துக்குடியில் 15 பேரை கொண்டுட்டேன். நம்மளை போல உழைக்கும் மக்கள் அன்றாட காட்சிகள் சுட்டு கொள்றான். கொன்னது அதிமுக, கொன்னவனை காப்பாற்றி கொண்டிருப்பது திமுக. அதே போல இங்க ஒரு பேரழிவு திட்டம் வந்து நாம எதிர்த்தாலும் அதே போல நம்மையும் கொள்ளுவேன். ஏன்னா எந்தவித நோக்கமும் அக்கறையும் இல்லாத மக்கள் நலன் இல்லாத ஆட்சியாளர்கள். நீங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரை உங்க வாழ்வில் எந்த மாற்றமும் வராது. நீங்க வறுமையிலே இருப்பீங்க, ஏழ்மையிலே இருப்பீங்க, காலம் முழுக்க உழைப்பீங்க, கையில் 4 காசு தங்காது. இதே போல வறுமையில் ஏழ்மையில் உங்க பிள்ளைகளுக்கு நினைச்சா நீங்க தாராளமாக திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டு நாசமாக போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எங்களை புறக்கணிச்சாலும் சரி, எங்களை அங்கீகரிக்க மறுத்தாலும் சரி, நாங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவோம், களத்தில் நிற்போம். எங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்களா, எங்களை எம்பி ஆக்கி விட்டீங்களா? ஆனால் கஜா புயலில் இந்த பிள்ளைகள் வந்துடணும், நிவாரணம் வரலன்னு சொல்லி போராடிய போது நாங்கள் களத்தில் நின்னோம், மக்களோடு நின்னோம். எங்களை புறக்கணித்து விட்டு நிராகரித்து விட்டு யாருக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண போறீங்க? இலக்குனார பேச வேண்டியது திமுக அதிமுக. ஆனால் பேச மாட்டான், பேச வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு. எங்கள் தாத்தன் எங்கள் முன்னோன் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பிள்ளைகளை ஏன் களத்தில் நிற்கிறோம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், 32-33 வயசில் எந்த கட்சியில் நின்றுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்? அதிமுகவில், காங்கிரஸில், பாரதிய ஜனதாவில், எந்த கட்சியில்? யாருமே இல்லை. எங்கள் வயசில் யார் அந்த கட்சியில் இருக்கா? அரசியல்வாதி மேடையில் பேசுவான், கொள்கையை பேசுவான்னா அவன் கரவேட்டு கட்டியிருப்பான், மடந்து வெள்ளச்சட்டை போட்டிருப்பான், பெரிய காரில் வருவான். நாங்கள் அப்படி இல்லை, அரசு பிறந்த வர்றோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடைக்குட்டி பிள்ளை போல இருக்கிறோம். உங்களை போல கல்வி கடன் வாங்கி படித்த பிள்ளைகள் நாங்கள், உங்களை போல அரசு பள்ளிக்கூடத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள், உங்களை போலவே ஏழ்மணியில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள். உங்களிருந்து உங்களுக்காக வந்து நிற்கிறோம். எங்களை ஆதரிக்காது, அங்கீகரிக்காது. யார் ஆதரிக்க போறீங்க? யார் அங்கீகரிக்க போறீங்க? இன்னைக்கு திமுக அச்சுறுத்துறேன், திமுக பேசாத, வழக்க போட்டுருவோம். வழக்கு போட்டா வாழ்க்கையே போயிடும், ஒரு மயிரும் போகாது. வழக்கு, கைது, சிறைன்னு அச்சுறுத்துவான். ஒருபோதும் நம்ம சலனமே படக்கூடாது. அதாவதுங்க, நீங்க வந்து கேஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா அரசு வேலைக்கு போக முடியாது. இல்லைன்னா அரசு வேலை கொடுத்து தான் மறுவேலை வைப்பேன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கேன், 12ஆம் முடிச்சா போய் பதிவு பண்றான், வேலை கிடைக்க முடியும். யாருக்கு? அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்கறவனுக்கு. புதுசாக வேலை கிடைக்காது. 4 பேர் இருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது வேலை தரணும்ல, அதுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு. அரசு வேலைக்கு போனோம்னா காசு கொடுக்காம போக முடியாது. அரசு பள்ளிக்கூடத்தில் ஆய விலையா 2 லட்சம் 3 லட்சம், அரசு பிறந்த நடத்துனர் விலையா ஓட்டுநர் விலையா 10 லட்சம் 15 லட்சம். நம்ம செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, ஏன் இருக்காரு? போக்குவரத்து துறையில் நடத்துனர் ஓட்டுநர்கள்லாம் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போறேன்னாரு, கையங்காலமாக மாட்டிக்கிட்டாரு. அது எப்படிப்பட்டவர்னா திரும்ப கொடுத்துட்டாரு காசை, பிடிச்சி உள்ள போட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. வழக்க போட்டுருவோம். வஉசி காலத்தில், காமராசர் காலத்தில், முத்துராமலிங்க தேவர் காலத்தில் அன்னைக்கு இருந்ததான் சிறை. ஏன்னா சிறைக்குள்ளே வந்து கழிவறை கிடையாது. அன்னைக்கு வந்து சிறுநீரோ மலம் கழிக்கிறதோ ஒரு சட்டிலாம் கழிக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்ட்டே வந்துருச்சு. செயலுக்கு போனால் நீ வந்து களி திங்கணும். ஏன் களி திங்கணும்? பிசிபின்னு ஒன்று வச்சுருக்கேன், டோக்கன் சிஸ்டம். காலைல தக்காளி சோறு, எலுமிச்சை சோறு, பொங்கல், முட்டை, வடைன்னு நான் வெளில கூட அப்படி சாப்பிட்டது கிடையாது. அற்புதமாக போடுறேன். அதுவும் ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போடுறான் ஜெயிலுக்குள்ள. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூங்கிட்டு இருக்கப்போ அதிகாலை ஒரு 6:30 மணிக்கு காவலை தட்டி எழுப்பி மதியம் என்ன வேணும், சைவமா அசைவமானு கேட்பார். அப்போ வரும்பாருங்க பேரானந்தம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி உனக்கு மதியம் சைவம் வேணுமா அசைவமானு கேட்குறாரா? யாரா அந்த மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க அப்படின்னு. சிறைக்குள்ளே போனால் கம்பி என்னணும். எது கம்பி என்னணும்? கேரம் போர்டு இருக்குது,
செஸ் போர்டு இருக்குது, அப்புறம் தாயக்கட்டை இருக்குது, ஆடுபுலி ஆட்டம் இருக்குது, புத்தகம் இருக்குது, நாளிதழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிறை ஒன்று என்னன்னு தெரியுமில்ல, வடிவேல் சொல்லுவார்ல, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதான் சிறை. நீ கல் உடைக்க போறதில்லை, நீ வாவூசி போல செக்கிழுக்க போறதில்லை, சாப்பிட்டு சும்மா இருக்கணும், அதான் சிறை. வேற ஒன்றும் இல்லை. சிறைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, அங்கே சிறைக்குள்ள ஏண்டாண்ண குளிக்காமல் இருக்க, குளியாண்டாண்ணமும் காலைல குளிச்சுட்டு நான் ஆஃபீஸ் ஆட போகிறேன், எங்கடா போகிறேன், என்னடா படுத்துறீங்க அப்படிம்போ. அந்த மாதிரி சிறையை காட்டி அச்சுறுத்துவாங்க. நான் இந்த குண்டர் சட்டம்னு சொல்லுவாங்கள்ல, பெருசானதுக்கு இருந்த குண்டர் சட்டம்னா பெரிய பெரிய ஆளுக மேலே போடுவாங்க, பெரிய சட்டமா அப்படின்னு. 2018 ஐயா எடப்பாடி என் மேலே போட்டாங்க, சீன ஆயிடுச்சு குண்டர் சட்டத்தை. அப்புறம் NIA தேசிய புலனாய்வு முகாமை பெரிய பெரிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை தான் விசாரிக்குமா, அவங்கள தான் கண்காணிக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். NIA நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனைன்னு சொல்லி என்ன விசாரணைக்கு விட்டாங்க. எனக்கு NIA சீன ஆயிடுச்சு. அது ஒரு கூத்து, NIA ஒரு கூத்து. NIA விசாரணை கூப்பிட்றாங்க. காலையில் 10 மணிக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அந்த விசாரணை அதிகாரி முடிக்கு வந்திருக்காரு. உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டேன். என்ன வழக்கம் தெரியுமா, இந்த சேலத்தில் ஓமலூரில் 2 பேர் வெடிகுண்டு தயாரிச்சாங்க, நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சாங்களே, அதான வழக்கு. இல்லை, அது வழக்கு இல்லை. ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணார். அந்த காலை நீங்கள் எடுக்கலை. அவர் எதுக்கு கால் பண்ணார் சொல்லுங்க, சத்தியமாக இதான் கேட்டார். அவர் ஃபோன் பண்ண விவரத்தை நீ சொல்லி எனக்கு தெரியும், வந்த போன மிஸ்டு கால், அது எப்போ பண்ணால் எனக்கு தெரியல. எதுக்கு பண்ணாலும் நான் வெத்திரையில் மை போட்டால் பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ண தெரியாமல் காலையில் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி பிறந்தீங்க, இந்த கதையை கேட்குறாரு. மதியம் வரைக்கும், மதியம் ஆகிடுது. மதியம் போய் வெளில போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா, நான் பள்ளிக்கூடத்துக்கு பரிட்சைக்க வந்திருக்கேன், வெளில மீடியாக்காரன் நிற்கிறான், மதிக்க மாட்டாங்க, இங்கேயே சாப்பாடு கொடுங்க, இல்லை பழச்சாறு கூட கொடுங்க, சாப்பாடு வேண்டாம். இல்லை ஏதாவது சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. தயிர் சோறு சாப்பிட்றீங்களா, கொண்டாங்க. மதியத்துக்கு மேலே கேட்க ஒன்றும் இல்லை. அவர் கையை முறிக்கிறாரு, நான் அப்படி கையை கட்டிட்டேன். சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான பாட்டு தான் ஓடல. சாயங்காலம் 5 மணி ஆச்சு, கிளம்பலாமா, வெளில போய் அண்ணாமலை எப்படி கிழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தான். வெளில போய் அண்ணாமலை கிழிச்சது. இதுதான் NIA கூத்து. எல்லாமே பெருசு பெருசாக காட்டி அச்சுறுத்துவான். குண்ட சட்டம், NIA, ஜெயிலு, ஒரு மயிரும் இல்லை. பொது வாழ்க்கை வந்துட்டோம்னா 2 சகிச்சுக்கணும். அவதூறு பரப்புற, இன்னொன்று அடக்குமுறை. என்ன சொல்லுவான், அவன் பணத்தை திருடிட்டான், அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் கஞ்சா குடிக்கி, அவன் குடிகாரன், எல்லாத்தையும் சொல்லுவான். கண்டுகொள்ளவே கூடாது. அடக்குமுறையோ அவதூறு பரப்புரையோ நாம நிமிர்ந்து நிற்கணும். நம்மளை சடலம் கூட படுத்தக்கூடாது. நாம் எதற்கும் கலங்காத சத்திய தலைவனின் பிள்ளைகள். தலைவர் பிரபாகரனுக்கு எவ்வளவு ஆன்ம பலம் இருக்குன்னு பாருங்க. கண் முன்னே எவ்வளவு பெரிய அழிவை சந்தித்த போதும் ஒரு துளி கூட தலைவர் பிரபாகரன் கலங்கல. அந்த சத்திய தலைவனின் பிள்ளைகள் நாம் கட்டாயம் வெல்லுவோம். நாம் வென்ற முடியுமா? இந்த சந்துக்குள்ள தெருக்குள்ள நின்றுட்டு பேசக்கூடிய இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்துட முடியுமான்னு கேட்கலாம். அன்பான சொந்தங்களே, இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் தோத்து போன ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தை மாற்றி படைத்தது நாம் தமிழர் கட்சி. 2016 1.1 வெறும் 1 விழுக்காடு வாக்களை தான் பெற்றோம், வெற்றி பெறல. 2019 பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வெல்லாத ஒரு கட்சி பார்லிமெண்ட் தேர்தலில் வாக்களை பெறாது. 1.1 சுழியத்துக்கு போயிடும். நாம் தமிழர் கட்சி கதை முடிஞ்சுட்டான். ஆனால் 1.1 4 விழுக்காடு வாக்களை பெற்றது. அந்த 4 விழுக்காடு தான் அதிகபட்சம். அதோட முடிஞ்சிடும்னா 7 விழுக்காடு வாக்களை பெற்றது. 7 விழுக்காடு தான் அதிகபட்சம். இதோட முடிஞ்சிடும்னா 8 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கோம். வெறும் 8 ஆண்டு, 2016 தேர்தல் 2024 8 ஆண்டு காலத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கோம். இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாங்கள் 2026 அதிகாரத்தை பிடிப்போம். இந்த மண்ணும் இந்த மக்களும் நலம் பெற வேண்டும், பயன்பெற வேண்டும் என்றால் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். பெருந்தலைவர் காமராசர் பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு. திமுக அதிமுக 60 ஆண்டுகள் ஆட்சி. ஆனால் காமராசர் ஆண்டது 9 ஆண்டு தான். 9 ஆண்டுகள் ஆட்சியில் தான் தொழில்துறை பெருக்கம், கல்வி வளர்ச்சி, மக்கள்கிட்ட எல்லாமே மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தியது காமராசர் 9 ஆண்டு காலம் தான். அந்த காமராசரை
கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணைன்னாரு. காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்று இருக்கிறது, இதை பிடித்துக் கொள்ளுங்கள். காமராசர் எப்படி காலத்தின் கடைசி கருணையோ அதே போல நாம் தமிழர் கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கங்களில், இலங்கையின் தேயிலை தோட்டங்களில், மொரிஷியன் கரும்பு தோட்டங்களில், இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் உலகம் முழுக்க கூலியாக நிற்கிற தமிழன், அகதியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாங்க திமுக போல அதிமுக போல இல்ல. திமுகங்கிற கட்சி எப்படி பிறக்குது? திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை. அண்ணா வெளியே வர்றாரு, வெளியே வந்து தனி கட்சி கட்டுறாரு, அது திமுக. அதே திமுகவில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகாக கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியே வந்து தனி இயக்கம் கட்டாரு, அது அதிமுக. பிற்காலத்தில் அதே திமுகவில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியே வந்து தனி கட்சி கட்டுறாரு, அது மதிமுக. இப்படி திமுக, அதிமுக, மதிமுக இந்த கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் தனிப்பட்ட மோதல்களால, தனிப்பட்ட முரண்களால உருவான கட்சிகள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவாகவில்லை. நாங்கள் திட்டமிட்டு தீர்மானித்து இந்த கட்சியை உருவாக்கல. வரலாறு பிரசவித்தது 2009. எந்த தமிழனும் மறக்கக்கூடாத ஆண்டு. மே 18 எந்த தமிழனும் மறந்து போகக்கூடாத நாள். 2009 மே 18 கொத்து கொத்தாக 2 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு, அவ்வளவுதான், தமிழர்களை கொன்று முடித்து விட்டோம், தமிழர்களை வீழ்த்தி முடித்து விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டொழித்து விட்டோம் என்று ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த நாள் மே 18, 2009. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கண்ணீர் வடித்தான். இதற்கு மேல் வாழ்ந்து என்னாக போறது என்று கேட்டான். கூணி குறுகினா, ஐயோ எல்லாம் போச்சன்னு கதறினான். இசைப்பிரியாங்கிற எங்கள் அக்கா இசைப்பிரியாவை பாலியல் வன்கொடுமை பண்ணா, கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமை செய்து அவள் பிறப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சான். அவளை நிர்வாணப்படுத்தி அம்மனமாக்கி உலகத்தின் கண்மணல் தூக்கி வீசினான். எங்க அக்காவோட அம்மானத்தை பார்த்துட்டு கண்ணீர் வெடிச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சுன்னப்ப வரலாறு ஒரு முறை திரும்ப ஒரு முறை வாய்ப்பை கொடுத்தது. எந்த மே 18, 2009 நாங்கள் வீழ்த்தப்பட்டோமோ, அடுத்த ஆண்டு 2010 மே 18 உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்களை திரட்டி எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகர நீதி கட்டும். யாதும் ஊரே யாவரும் கேள் என்று உலகத்தை உறவாக நேசித்து நின்னோம். ஆனால் எங்கள் இனம் கொண்டொழிக்கப்படுகிற போது எங்களை காக்க பார்க்க ஆள் இல்லையே, நாங்கள் என்ன பிழை செய்தோம் என்று கேட்டோம். அப்படி அழித்தொழிக்கப்பட்ட அன்னை தமிழத்தின் மக்கள் நாங்கள் எழுந்தோம், நாம் தமிழகிற உணர்வோடு. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. 2024 நிற்கிறோம். 14 ஆண்டுகள பயணம். நாம் தமிழர் கட்சி தொடங்குறப்போ எனக்கு 17 வயசு, 33 வயசுல நிற்கிறேன் நான். யோசிச்சு பாருங்களேன், 8 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. இந்த 8 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் கூட்டணிக்கு வரோம் சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் 500 கோடி தருவான். 500 கோடி, 500 கோடி. அதிமுக கூப்பிடுறான், வா நாங்கள் 500 கோடி தர்றோம், சீட்டு தர்றோம் கூப்பிடுறேன். பாஜக கூப்பிடுறான், வா உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிறோம், உங்கள் அண்ணனை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிறோம்னு. சமரசம் என்ற ஒன்றை வாழ்க்கை முழுக்க செய்யாத, சமரசம் இல்லாத சமனாக திகழ்ந்த தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் சரி, தோற்றாலும் சரி, எங்களுக்கு நோட்டு சீட்டு வேண்டியதில்லை. நாங்கள் தற்காலிகமான இந்த அற்ப பயன்களுக்காக மக்களின் நம்பகத்தன்மை இழக்க மாட்டோம், மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்க மாட்டோம். விளைவாகாத நிற்கிறோம். மாற்று அரசியலும் பேசிருக்கலாம். விஜயகாந்த் பேசினாரு, வைகோ பேசினாரு, திருமா பேசினாரு, கடைசியாக கமலஹாசன் வரைக்கும் பேசினாரு. ஆனால் 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சி எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களோடய போனாங்க. வைகோ போனாரு, திருமா போனாரு, ராமதாஸ் போனாரு, விஜயகாந்த் போனாரு, கமலஹாசன் போனாரு. நாங்கள் போகலை. சண்டை போடுறோம், உறுதியாக நிற்கிறோம், மக்களை நம்பி தான் நிற்கிறோம், மக்கள் நம்ப தான் நிற்கிறோம். எங்களை கைவிட்டுறாதீங்க. இனி ஒரு தலைமுறை வந்து கத்தி கதறி கூப்பாடு போடாது, இந்த உரிமைகளை நலங்களை பேசாது. கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இந்த இனம் வாழ்வதும் வீழ்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது.
ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்கன்னு நாளைய தலைமுறைக்கு கடத்தப்படணுமா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்ட போடு. இலக்குவனாருங்கிற பெருந்தகை வாழ்ந்தாரு, வாய்மை நாதங்கிற பெருந்தகை வாழ்ந்தாரு. அவங்க மணிமண்டபம் இது இப்படிப்பட்ட இலக்கிய பணிகளை தமிழ் பணிகளை செஞ்சாங்கன்னு நாளைய தலைமுறைக்கு செய்யணுமா? நாளைய தலைமுறைக்கு செய்யணுமா? வாய்மேடுங்கிற ஊரு ஒரு மகத்தான ஊரு, தமிழுக்கு தொண்டாற்றிய ஊருன்னு நாளைய தலைமுறைக்கு கடத்தப்படணும்னா நாம் தமிழர் கட்சி ஓட்ட போடுங்க. நாடு நல்லா இருக்கணும்னா கோயிலுக்கு போய் மாவிளக்கு போட்டு அகல் விளக்கு போட்டு பயனில்லை, நல்லவனுக்கு ஓட்ட போடு. நீ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டுட்டு சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் போய் சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் தீராது. நீ வாக்கை மாற்றி செலுத்தாத வரை இந்த நாட்டின் தீமைகள் அகலாது. கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. உங்கள் பிள்ளைகள் இருக்க பிடிச்சிக்குங்க, எங்களை விட்டுறாதீங்க. எங்களை விட்டால் உங்களுக்கு நாதி இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கு நாதி இல்லை. இந்த மண் மீது மக்கள் மீது பெரும் பற்று கொண்டு நிற்கிறோம். எங்கள் தாத்தன் இலக்குவனார், எங்கள் தாத்தன் வாய்மைநாதன், அவங்க செஞ்ச பணிகளின் நீட்சியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க நினைக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம், உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.